ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mohitha Arts and Knowledge. இந்த வீடியோவில் பெப்பிள்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். க்ளே, க்ளூகன், சிமெண்ட், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், கல் இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜாக் ஃப்ரூட்டில் சீட் இருக்கும்ல, பலாப்பழ கொட்டை, பலாப்பழம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த பழத்தில் இருக்க கொட்டையை காய வச்சு எடுத்திருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் வாட்டர் எடுத்திருக்கேன். அகிடேட்டர் இது வந்து பெயிண்ட் எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ப்ரஷ்ஷு, அப்புறமா இந்த மாதிரி கொட்டை, ஜாக் ஃப்ரூட் சீட்ஸு, அப்புறமா பெயிண்ட், அதாவது கலரிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அகிடேட்டர் வச்சு பிடிச்சிக்கிட்டு நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்டிங்லாம் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை வந்து நீங்கள் வந்து அதுக்கு கலர் பண்ணிக்கலாம். ஸோ கலரிங் டோட்டலி உங்களோட ஆப்ஷனல் தான். உங்கள் வீட்டில் அக்வாரியம் டேங்க் இருக்குது அப்படின்னா, அதாவது ஃபிஷ் டேங்க்கு, மீன் தொட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதுவும் இந்த பெப்பிள்ஸை போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட்டு இல்லைனா நெயில் பாலிஷ்லாம் இருக்கும் இல்லையா, அதை மாதிரி வந்து இதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் தண்ணியில் இந்த பெப்பிள்ஸை வந்து நீங்கள் போடுறப்ப போஸ்டர் கலர்லலாம் நீங்கள் பண்ணுறீங்க, போஸ்டர் கலர் பெயிண்ட்டு இல்லை நார்மலான பெயிண்ட்லாம் அதை அடிக்கிறீங்க அப்படின்னா, அது தண்ணியில் வந்து அந்த பெயிண்ட் வந்து கரைஞ்சிடும். வெறும் பலாப்பழ கொட்டை தான் அதில் உள்ளே இருக்கும். பெப்பிள்ஸ் மாதிரியே அது வந்து தெரியாது. உங்கள்கிட்ட அக்ரிலிக் பெயிண்ட் இல்லைன்னா அக்ரிலிக் பெயிண்ட்டு நம்ம வீட்டிலே செய்யலாம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மெத்தடில் அந்த பெயிண்ட்டை செஞ்சுட்டு இந்த சீட்ஸுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட வார்னிஷ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பெயிண்டில் வந்து இதை பெயிண்ட் பண்ணாலும் அதுக்கு மேலே வார்னிஷ் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட பெயிண்ட் வந்து போகாது. ஒருவேளை கிராஃப்ட்டுக்கோ இல்லை உங்கள் வீட்டை வந்து அழகுபடுத்துறதுக்காக தண்ணியில் இது போட மாட்டீங்க, இதெல்லாம் நீங்கள் தண்ணியிலலாம் போட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எந்த பெயிண்ட் வேணால் அடிச்சிக்கலாம். ஏன்னா இதில் நீங்கள் தண்ணி ஆனால் படாமல் பார்த்துக்கணும். ½ அன் ஹவர் காய வச்சுட்டிங்கன்னா பெப்பிள்ஸ் ரெடி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.